ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹியூண்டாயில் ஒரு கார் பார்க்க வந்திருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் 2025 இயர் எண்டில் இந்த மாடல் வந்துருந்துச்சு. இந்த மாடல் பேர் ஹியூண்டாய் வெனு. ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான், பட் சேம் பிளாட்ஃபார்மில் தான். போன வருஷம் மாடல் அந்த சேம் பிளாட்ஃபார்ம் தான், பட் இதில் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ளக்கையும் பெரிய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க, வெளியும் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா HX10 ஆட்டோமேட்டிக் டீசல். இதுதான் இருக்கிறதே டாப் அண்ட் மாடல். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து 8 வேரியண்ட்ஸு. ஸோ அந்த 8 வேரியண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா HX2, HX4, HX5, HX6, HX6T, HX7, HX8, HX10. ஸோ இதுதான் அந்த 8 வேரியண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா N-லைன் வேரியண்ட் 2 இருக்குது. அது வந்து N6 அண்ட் N10. ஸோ இதில் பேஸ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா HX2 வந்து 7,89,000 ஸ்டார்ட் பண்ணி 10,55,000 வரையும் போகுது. டாப் அண்ட் N-லைன் வேரியண்ட். ஸோ இது எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடல், இந்த அப்டேட்டட் மாடலோட ஃபீச்சர்ஸையும் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு பழைய மாடலில், போன வருஷம் மாடலில் இந்த கிரில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ப்ராடாக இருக்கும் பெருசாக. பட் இப்போ வந்து மாற்றிட்டாங்க, கிரில்லில் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் டிஆர்எல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ ஆகி கனெக்ட் பண்ணி இந்த ஒரு பார் கொடுத்துருக்காங்க, இங்கே முடியுது. அதே மாதிரி இண்டிகேட்டர் லைட்ஸ் இந்த இடத்துல இருக்கும், பிளிங்காக 3 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல் ப்ராடாக வந்துடுது. ப்ராடாக வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக முடியுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட்லைட் லேம்ப்ஸ். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்லைட்டில் லோ பீமு, மேலே பார்த்தீங்கன்னா ஹை பீமு. அண்டு அப்படியே பார்த்தோம்னா நம்ம பம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட கேப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த ஏர் பாஸ் ஆகிறதுக்கு ரேடியேட்டருக்கு அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க போல். நடுவில் நமக்கு ஒரு கேமரா வந்துடுது, ஃப்ரண்ட் வியூ கேமரா. இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம். அதாவது எமர்ஜென்சி லைட் போட்டிருக்கேன், 2 பக்கெட்டு ஃப்ளாஷ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளாஷ் ஆகும் எமர்ஜென்சி லைட். இண்டிகேட்டர் போட்டாலும் இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பம்பரில் இந்த ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல் சில்வர் தான். ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த குரோம், டார்க் குரோமில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பேடு வந்து ஃபுல்லாக இது வரை இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இது வரையும் ஃபுல் ப்ராடான பேடு தான் இந்த பேடு. அதில் வந்து சென்சர்ஸ் 2 சென்சர்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் 2 சென்சர்ஸு, சைடில் ஒரு சென்சர்ஸ் வந்துடுது, 2 பாக்கெட்டும். அப்படி இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனமிக்ஸாக ஒரு 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஏர் ஒன்ஸு. இது ஃபங்க்ஷனல் தான். இந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா இந்த இடத்துல கேப்ஸ் தெரியுது பாருங்கள், ஏர்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிறதுக்கு இந்த கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடாஸ்குள்ள ஃபங்க்ஷனு கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே சைடில் இந்த ஏர் ஒன்ஸ் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹியூண்டாயில் பேட்ஜு இங்கே மேலே கொண்டு வந்துட்டாங்க. ப்ரீவியஸ் மாடலுக்கு இந்த இடத்துல கீழே இருக்கும், கிரில்லில் இருக்கும். ஸோ இங்கே வந்து போனட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதுக்கு மேலே போனட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 லைன், ஒரு ஷார்ப்பான லைன். அதே மாதிரி சைடில் 2 பக்கெட்டும் அந்த லைன் வருது அங்கேருந்து. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு விண்ட்ஷீல்டில் கேமரா, நம்ம ஆடாஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஆடாஷ்குள்ளே அந்த கேமரா, லேன் கீப் அசிஸ்ட்குள்ள கேமரா அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம போனட் திறந்து பார்ப்போம், இன்ஜினை பார்ப்போம். நமக்கு போனட் திறக்கிறதுக்குள்ள லிவர் இங்கே கொடுத்துருக்காங்க. போனட்லலாம் ஹெவியாக இருக்குது. நமக்கு இங்கே அந்த ஸ்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க போனட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. நம்ம திறந்தோடனே நமக்கு நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம், இங்கே இன்சுலேஷன் இல்லை, கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல. அதே மாதிரி இங்கே உள்ள பிளாஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது. அந்த இன்ஜின் கவருக்கும் ஹார்ட் பிளாஸ்டிக். CRDI 16 வால்வ், இது டீசல் இன்ஜின் 4 சிலிண்டரு. மித்த பிளாஸ்டிக் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்ஜின் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது, மித்தபடி எல்லாமே ஃபுல் பண்ணி தான் வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இது 4 சிலிண்டரு, 3 சிலிண்டரு வெர்ஷன் வருது இதில், அது பெட்ரோலில் வரும். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து 3 வேரியன்ட்ஸ் வருது. ஒன்று வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்று வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின், அண்ட் தேர்ட் நம்மள்ட்ட இருக்கிறது டீசல்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இதில் 83 PS பவர் அண்ட் 140 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் வருது. அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹைவேல 18 km/லிட்டர். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இதில் 120 PS பவர் அண்ட் 172 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் DCT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடைக்குது. மைலேஜ் வந்து ஹைவேல பார்த்தீங்கன்னா மேனுவல் கியரில் 18 km/லிட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் 20 km/லிட்டர் கொடுக்குது. அண்ட் ஃபைனலாக 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இதில் 116 PS பவர் அண்ட் 250 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடைக்குது இதில். அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ஹைவேல மேனுவல் கியர் பாக்ஸில் 20 km/லிட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் 17 km/லிட்டர் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம போனட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதோட சைட் ப்ரொஃபைல்ஸை பார்த்துருவோம். சைடில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துருவோம். அப்படி நம்ம இந்த பக்கத்து வந்தோம்னா அந்த பிளாஸ்டிக் வந்து இந்த வீல் ஆச்சஸில் வருது. வீல் ஆச்சஸில் இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட் மேட் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சென்சர்ஸ் ரெண்டு பக்கட்டும் இந்த சைடு சென்சர்ஸ் வந்துடுது. இது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ். சைடில் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு அலர்ட் பண்ணும். அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 16 inch அலாய்ஸ். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸ் பிளாக்கும் மிஷின் ஃபினிஷ்னு இருக்குது. இல்லை இந்த மாதிரி டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் 4 வீல்ஸ்லேயும் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட லென்த், ஹைட், விட்த் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியோட லென்த் 3995 mm, வித் 1800 mm, ஹைட் 1665 mm, வீல் பேஸ் 2520 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆச்சஸ் ஹார்ட் பிளாஸ்டிக் நான் சொன்னது அப்படியே நம்ம டோர் கீழே ப்ராடாக கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. இது வந்து அப்படியே ஃபாலோஅப் ஆகி வந்து கடைசி வரையும் வந்துடுது, இந்த எண்டு வரையும். அது அப்படியே நமக்கு அடுத்த வீல் பேக் வீலில் பார்த்தீங்கன்னா அதே கிளாடிங் தான், அதே பிளாஸ்டிக் வீல் ஆச்சஸ் மேலே வந்துடுது. அதே மாதிரி மேலே டாப்பில் பார்த்தோம்னா நமக்கு ரூஃப் ரயில் வந்துடுது. ஃபங்க்ஷனல் தான், நம்ம ஒரு கேரியல் ஃபிட் பண்ணி திங்ஸ் வச்சுருக்கலாம். இது வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சன்ரூஃப் வருது, சின்ன சன்ரூஃப் தான். இது வந்து கம்ப்ளீட்டாக மேலே வரையும் ஓப்பன் ஆகும், ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் சன்ரூஃப். அது அப்புறம் நம்ம உள்ளே பார்க்கலாம். அதே மாதிரி கீழே இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சைட் மிரர்ஸில் நமக்கு அந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அந்த ரன்னிங் டிஆர்எல் வந்துடுது, டர்ன் இண்டிகேட்டர்ஸ். இங்கே வந்து நமக்கு கேமரா 360 டிகிரி கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கட்டும். இந்த மிரர் பொசிஷனில் நம்ம பார்த்தோம்னா ரேர் விண்டோ, அதுக்கப்புறம் குவார்ட்டர் பேனல்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபினிஷ் கொடுத்து ஒரு பிளாஸ்டிக்கில் அதே இந்த ரூஃபில் இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்களா, இதே சேம் மெட்டீரியல் இந்த இடத்துல. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கில் வந்தோடனே இங்கே அந்த ஸ்பாய்லர், நல்ல ஒரு ஷார்ப்பான ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கெட்டு கிளாஸ் பேக்கில் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே நமக்கு மேலே பார்த்தோம்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது கிளாஸ் பிளாக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா இதில் வந்து 45 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க்ஸ். அண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம கீழே பார்த்தோம்னா அந்த சைட் சென்சர்ஸு பேக்லேயும் நான் சொன்னேன் இல்லையா, பேக்லேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு கிளாடிங், இந்த பிளாஸ்டிக்கு பேக் பம்பர் வரையும் வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. ஸோ அப்புறம் பார்த்தோம்னா நம்ம லைட் செக்ஷனுக்கு வருவோம். லைட்டு பேக்கில் லைட் பார்த்திங்கன்னா சேம் அந்த கனெக்டிங் லைட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பேக்கில் பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் லைட்டும் சரி, இந்த ஹேசர்ட் லைட் சரி, இந்த ஃபங்க்ஷனில் தான் ப்ளே ஆகும். இப்போ நான் போட்டுருக்கிறது வந்து ஹேசர்ட் லைட். ஸோ பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஹியூண்டாய் பேட்ஜ் இந்த இடத்துல வந்துடுது. அதே மாதிரி வென்னுங்கிறது இந்த கிளாஸ்க்கு பின்னாடி, இந்த பிளாக் ஃபினிஷில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸுக்கு உள்ள இந்த வென்யூ பேட்சை உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ மேலே நமக்கு டீஃபாகருக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு வைப்பரும் வாஷரும் வந்துடுது. அதே மாதிரி அந்த ஸ்பாய்லர் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பாய்லர்லேயே நமக்கு சின்னதாக ஒரு பிரேக் லைட் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம கீழே பார்ப்போம். கீழே பார்த்தோன்னா நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைனில். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஏரோ டிசைன். இங்கே வந்து நமக்கு சென்சர்ஸ் வந்துடுது. ஆக்சுவலாக இங்கே 2 சென்சர்ஸு, அதே மாதிரி இந்த சைடு 2 சென்சர்ஸ் வந்துடுது, ரிவர்ஸ் சென்சர்ஸ். நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கேமரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் லேடிங் இருக்குது, இந்த பிளாஸ்டிக் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இந்த வண்டியில் கிடையாது. இதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இந்த
சில்வர் மெட்டீரியல், டார்க் சில்வர் மெட்டீரியலும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இந்த பிளாக் மெட்டீரியலும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இந்த சில்வர் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனல் ஃப்ரண்ட்டில் இருந்த மாதிரியே டிசைன் கொடுத்து இது பயங்கர வைடான பேனல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ரிவர்ஸ் லைட் இந்த இடத்துல இருக்குது, பெரிய ரிவர்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க 2 ஆக்சுவலி. ஸோ நம்ம நைட்டு நம்ம ரிவர்ஸ் கேமரா யூஸ் பண்ணும்போது நைட்டு நல்ல ஒரு பிரைட்டான வியூ கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம டிக்கியை திறந்து பார்த்துடலாம். நார்மல் தான், நமக்கு 2 ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க, டேம்பர்ஸு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக இந்த பேட் இங்கே மாட்டியிருக்கும். பேட் இங்கே மாட்டி லக்கேஜ் பேட் இங்கே மாட்டி 2 ஹுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து இங்கே கனெக்டாக இருக்கும். நம்ம டிக்கி டோரை ஓப்பன் பண்ணும்போது இது ஆக்சுவலாக அப்படி தூக்கி நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ நம்ம டிக்கி பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 375 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வருது நமக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே ஒரு வைப்பரும் வந்துடுது. அதே மாதிரி நமக்கு இந்த எமர்ஜென்சி கிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஸ்பேர் டயர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பேர் டயர்ஸ்னாலே நமக்கு நார்மல் ஸ்டீல் வீல் தான் வரும். ஆக்சுவலாக 1 இன்ச் கம்மி இந்த டயர். மேக்ஸிமம் ஸ்பேர் டயர் எல்லா கார்லேயும் சைஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டீல் ரிம் தான். இதில் வந்து டயர் சைஸ் வந்து 1 இன்ச் கம்மி, அதாவது 15 இன்ச்சஸ். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம சீட்டு வந்து 60-40 ஸ்ப்ளிட்டு. இப்போ நம்ம சீட்டை வந்து பார்க்கணுன்னா இந்த பேடை ரிமூவ் பண்ணணும். சீட்டு வந்து நமக்கு இந்த இடத்துல லிவர் இருக்குது, அதை தூக்கிட்டு 60-40 ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா லோடு வைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோடு வச்சிடலாம். நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் வந்துடுது, எல்லோ லேம்ப். இந்த இடத்துல ஒரு ஹுக்கு வந்துடுது, ஹுக் ப்ரிவிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு சீட்டை மடக்குனதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஃப்ளாட்டாக இல்லை, ஏன்னா சீட்டு அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிக்கியை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பேக் சீட்டை பார்க்கலாம். ஸோ இந்த டோர் பார்த்திங்கன்னா நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லா சைடுமே ஒரு க்ரோம் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், க்ரோம் பிளாக் ஃபினிஷில் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு சிந்தட்டிக் லெதரேட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் குஷனாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் கலரில் இந்த நமக்கு ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டோர் நாப்மே, திறக்கிற நாப்மே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஸோ இங்கே மெட்டீரியல் இந்த ப்ளூவிஷ் மெட்டீரியல் இதுவும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். கீழே பார்த்திங்கன்னா நமக்கு போஸ் ஸ்பீக்கர் வந்துடுது. அதே மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டோர் விண்டோ இறக்குறதுக்குள்ள பட்டன். டிரைவருக்கு மட்டும்தான் 1 டச் டவுன் அப் ஃபங்க்ஷன். மித்த பேசஞ்சருக்கு யாருக்குமே 1 டச் டவுன் அப் கிடையாது, நார்மல் தான். அதே மாதிரி நமக்கு இங்கே இந்த சன் வைசர் கொடுத்துருக்காங்க. அதாவது நல்ல ஒரு ஃபீச்சர். இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டிக்கு இந்த மாதிரி கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் தான், ஆடட் ஃபியூச்சர் தான். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு, ரொம்ப கஷ்டமாக இல்லை. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டு ஸ்லைட் ஆகி உள்ளே வந்துடுது. என்னோடய ஃப்ரண்ட் அந்த டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 5.8. ஸோ எனக்கு வந்து லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லெக்கை வந்து நீட்டிக்கிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து தை சப்போர்ட் நல்லா இருக்குது. கொஞ்சம் பேக்கில் வச்சுருந்தோன்னா நமக்கு தை சப்போர்ட் இங்கே அந்தளவுக்கு இல்லை, பட் நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ரிக்னைல் மேட் சீட் தான். இதுக்கு வந்து அவ்வளோதான் 2, அதாவது 1 ஸ்டெப் வந்து மேலே எவ்வளோ இருக்கும், அடுத்த ஸ்டெப்பு பின்னாடி பேக் எக்ஸ்ட்ரா போகுது, அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு ரொம்பலாம் ரிக்ளைன் ஆகலை. நடுவில் நமக்கு சீட்டில் ஆம்ரெஸ்ட் வந்துடுது நமக்கு இந்த வேரியண்ட்டில், டாப் வேரியண்ட்டில் தான். நமக்கு இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 லிட்டர் ப்ளேஸ் பண்ணலாம் போல இதில். அண்டு மேலே நமக்கு வந்து மிடில் சீட்டுக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது இந்த வண்டியில். மிடில் சீட்டுக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது, நமக்கு பேசஞ்சருக்கு 2 பேருக்கு மட்டும்தான் ஹெட்ரெஸ்ட்டு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஐசோஃபிக்ஸ்
சைல்ட் சீட்டு இதுவும் கொடுத்துருக்காங்க, அந்த மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு இங்கே பேக்கில் 2 ஏசி வெண்ட் வந்துடுது, இண்டிவிஜுவல் ஏசி வெண்ட்ஸு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே நமக்கு சி கேபிள் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோனு கீழே ஆக்சுவலி 2-3 ஃபோனுக்கு ப்ளேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு ஒரு இந்த ஹம்ப் வந்துருக்கு. இந்த ஹம்ப்பு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் 3 இன்ச் தான். பட் நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா சீட்ஸ் பார்த்திங்கன்னா டாட்டட் சீட்ஸ் தான், ஒரு லெதரேட் ஃபினிஷில். இங்கே வந்து ஒயிட்டிஷ் கலரில் மேலே நமக்கு பேக் சப்போர்ட்டுக்கு ஒயிட்டிஷ் கலர்லையும், கீழே நேவி ப்ளூ மாதிரி ஒரு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வென்டிலேட்டட் கிடையாது, ஃப்ரண்ட் சீட்ஸ் தான் வென்டிலேட்டட் இந்த வண்டியில். அதே மாதிரி நமக்கு வந்து 3 சீட் பெல்ட்ஸ் வந்துடும் பேக் ரோ சீட்ஸ்க்கு. அதே மாதிரி இங்கே நமக்கு மேலே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்லோவாக போது விட்டோன்னே. அதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு ஹுக்கு வந்துடுது. இந்த ஹுக்கு நம்ம ஏதாவது நம்ம திங்ஸ் தொங்க விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஹேங்கர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீட் பெல்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட் பெல்ட் ஃபிக்ஸ்டு தான், அட்ஜஸ்டபிள் கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு சன் பிளைண்ட் வைசர் கிடச்சிருது இங்கே. ஓகே, அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சீட்டை பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து ரிக்வஸ்ட் சென்சர் இருக்குது. நமக்கு ரிக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடு. பார்த்தீங்கன்னா இதோட கீ இப்படி தான் இருக்கும். ஹியூண்டாய் லோகோவில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கீ இப்படி இருக்காது. ஸோ இதில் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். இதில் வந்து லாக், அன்லாக் அண்ட் இது ஹோல்ட்னா இது வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பூட் ரிலீஸ்க்குள்ளே பட்டன் இருக்குது, இதை ஹோல்ட் பண்ணால் பூட் ரிலீஸ் ஆகும். அண்ட் இது வந்து நம்ம அன்லாக் பண்ணோம்னா இந்த ஓஆர்விஎம் பார்த்திங்களா, இந்த சைட் மிரர்ஸ் இதில் பிளிங்க் ஆகிட்டு ஓப்பன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ நமக்கு இங்கே வந்து டோர்ஸ், இந்த பேக் டோர்ஸ் பார்த்த மாதிரி சேம் தான், அந்த ஒரு லெதரேட் ஃபினிஷ் சாஃப்ட் ஃபினிஷில். அதே மாதிரி இந்த பேனல்ஸ், டோர் பேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்குது. அண்டு டோர் நாவ்ஸ் அதே தான். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மிரர் ஃபங்க்ஷனுக்கு லாக் அன்லாக் பட்டன் இருக்குங்க. ப்ளஸ் நமக்கு டிரைவர் சைடு வந்து ஒன் டச் அப் டவுன் மிரரு. அது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே லாக் அண்ட் டோரோட சென்ட்ரல் லாக் இங்கே தான் இருக்குது, சென்ட்ரல் லாக் அன்லாக் பட்டன். அண்ட் இந்த நம்ம ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள பட்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ்ஸு இதுதான் அந்த ஓஆர்எம்க்கு உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட்டு கண்ட்ரோல்ஸ்குள்ள பட்டன்ஸ் இது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு செமி பவர்டு தான் இந்த சீட்டு. டிரைவர் சைடுக்கு மட்டும்தான், பேசஞ்சர் சைடுக்கு மேனுவலாக தான் நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு இந்த பேக் சப்போர்ட்டுக்கு இந்த பட்டன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஃபோர் வே அட்ஜஸ்டபிள். அண்ட் ஹைட் மட்டும் இந்த லிவர் கொடுத்துருக்காங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண. ஸோ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹியூண்டாய் லோகோ கிடையாது, அதுக்கு பதிலாக 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில். இந்த இடத்துல போஸோட சப்வூஃபர் இருக்குது. ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டிச்சஸில் வந்துருக்கு இதில். ஸோ 4 ஃபோக்ஸ் இதில் வந்து பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, பிளாக் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டீரிங் வீலில் கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டு நமக்கு வந்து ஆடியோட ஸ்க்ரீனோட பட்டன்ஸ் வந்துடுது இங்கே. அதே மாதிரி இது வந்து டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக்னாலே எனக்கு தெரிஞ்சு இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். இந்த மைனஸ் இந்த பக்கெட்டு இங்கிட்டு வந்து ப்ளஸ் இருக்கும். ஸோ அது ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த வண்டியில் நமக்கு வந்து ஸ்டீரிங் வீல் அட்ஜஸ்டபிள் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும்தான் இருக்குது. நமக்கு ரீச் அட்ஜஸ்டபிள் இல்லை, அதாவது டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் கிடையாது. மேலேயும் கீழே மட்டும்தான் போகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டாப் அண்டில் கொடுத்துருக்கலாம், பட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வைப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, நம்ம மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ணணும். அதை நமக்கு லைட் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் நைட்டு சென்ஸ் பண்ணி. வால்யூம் பட்டன் அண்ட் வாய்ஸ் கமாண்ட் அப்புறம் மோட்ஸ் இந்த பட்டன்ஸ் அங்கிட்டு வந்தது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஆடாஸ் பார்த்திங்கன்னா இது level 2 ஆடாஸ். ஸோ இதில் வந்து லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அது எல்லாமே இதில் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது நமக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீக்கரு இதில் ஆக்சுவலாக இங்கே டியூட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கட்டும் இருக்கும். அண்டு
ஒரு ஸ்பீக்கர் மிடில் இருக்குது, 4 ஸ்பீக்கர்ஸ் போஸ் ஸ்பீக்கர்ஸ் டோரில் வந்துடுது, 4 டோர்லேயும். ஒரு சப்வூஃபர் பேக்கில் இருந்துச்சு, நம்ம டிக்கி ஸ்பேஸ் பார்க்கும்போது நான் சொன்னேன். ஆமாம். அண்டு இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, டாட்டட் பேட்டர்ன் மாதிரி. அது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இந்த இடத்துல ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ட்டாக இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த வென்யூன்னு பேட்ச் எழுதிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா டாட்டட் பிளாக் டாட்டர்ஸில் ஒரு செராமிக் ஃபினிஷில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபோனு கூட இங்கே ஃபிட்டாக வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நார்மல் தான், டீசென்ட் ஸ்பேஸ் தான், அந்தளவுக்கு ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து கூல்டு ஆக்சுவலி. உள்ளே நமக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இதை ஆன் பண்ணி வச்சோம். இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஏசி கூலிங் இது வந்து சர்க்குலேஷன் வந்து அங்கே வரும். அண்ட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம ஃபோனு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது கீழே வந்தோம்னா அண்ட் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே. ப்ளஸ் இங்கே வந்து 12 வாட்ஸ் சாக்கெட், 180 வாட்ஸ். ஸோ இது புஷ் பண்ணோம்னா ஆக்சுவலி நல்லா புஷ் பண்ணணும், ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ், ஸோ நம்ம இதில் வந்து அடிஷ்னலாக கேஜெட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் 12 வாட் சாக்கெட்ஸில். அண்டு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நல்லா ஸ்பேஸு நம்ம ஃபோன் வைக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து லைட் ஆன் பண்ணோன்னே நமக்கு இங்கே இலுமினேட் ஆகுது. நம்ம நைட் டயத்தில் ஈஸியாக பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்தோம்னா நமக்கு இது எல்லாமே இலுமினேட் ஆகும் இந்த ஏரியாவில். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் வந்துடுது, சுற்றி ரவுண்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி நமக்கு வென்டிலேட்டட் சீட்டோட ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துட்றாங்க. டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் வென்டிலேட்டட் சீட்ஸ் இங்கே வந்துடுது. வென்டிலேட்டட் சீட்ஸ் பட்டன் பார்த்திங்கன்னா நமக்கு 3 லெவல் இருக்குது. ஸோ பேசஞ்சருக்கும் 3 லெவல், இது ஒரு நல்ல ஃபீச்சர். அதே மாதிரி நமக்கு ரிவர்ஸ் 360 டிகிரி கேமரா, அதுக்குள்ள வியூ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளேல வரும், அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்துலாம். அதே மாதிரி பார்க்கிங் சென்சர்ஸ் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் அண்ட் லாக் பட்டன் இங்கே இருக்குது. ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் இங்கே பட்டன் கொடுத்துட்றாங்க. இங்கே 2 கப் ஹோல்டர் வந்துடுது. அரௌண்ட் 1 லிட்டர் பாட்டிலில் ஹோல்டு பண்ணும். இந்த இடத்துல 2 பாட்டில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபோனு வைக்கிற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடுது இங்கே. இது இழுக்க முடியாது, இது வந்து ஃபிக்ஸ்டு தான். இது ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு லென்த்தாக தான் இருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நல்ல ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஹேண்டை. நம்ம உள்ளே பார்த்தோம்னா இதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் தான், ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது, டீப்பாலாம் கிடையாது. ஸோ இது நம்ம திங்ஸ் போட்டுக்கலாம் இதில். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஏசிக்குள்ளே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இங்கே வந்து இருக்குது நமக்கு. ஸோ ஏசிக்கு வந்து இந்த நம்ம ப்ளோவர், இந்த பட்டன்ஸ் ப்ளோவர், நமக்கு இன்சைடு சர்க்குலேட் ஆகிற பட்டன் இது. நமக்கு ரேர் டிஃபாகர் அண்ட் டிஃப்ராஸ்டர் ஃப்ரண்ட்டு மிரருக்குள்ளது. அண்ட் ஏசிக்குள்ள ஃபங்க்ஷன் தான் ஏசி ஆன் ஆஃப். இது வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இதுக்கு கூட்டுறது குறைக்கிறது இங்கே வந்துருக்கு பட்டன்ஸ். இது வந்து டியூல் ஜோன் கிளைமேட் கிடையாது, சிங்கிள் ஜோன் தான். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கு உள்ள பட்டன்ஸ் வந்துடுது. வால்யூம் பட்டன் ப்ளஸ் நமக்கு இங்கே என்டர் பட்டன் வந்துடுது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு டியூன் பண்ணிக்கலாம் என்டர் பட்டனில். நமக்கு செட்டப் அண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ஃபேவரட் அண்ட் மீடியா, நடுவில் வந்து நமக்கு ஹேசர்ட் லைட் பட்டன் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச் மேப்பு கிளிக் பண்ணால் நமக்கு டேரெக்டாக நமக்கு மேப்புக்கே போயிடும். இதில் இன்பில்ட் மேப் இருக்குது. ஸோ நம்ம மேப்பு கிளிக் பண்ணால் டேரெக்டாக இன்பில்ட் போகும். பட் ஃபோனை கனெக்ட் பண்ணணும், அதனால தான் இந்த மாதிரி சொல்லுது. ஸோ லாஸ்ட் வந்து ஹோமுங்கிற பட்டன். ஸோ டிஸ்பிளே ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏசி ஃபங்க்ஷனுக்கு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா மேலே நமக்கு ஆட்டோ டிம்மிங் ரேர்வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு வந்து டாப் அண்ட் வேரினால நமக்கு ஆட்டோ டிம்மிங் மிரர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு SOS பட்டன் இருக்குது, டோ பண்ணுற ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் V-Link கனெக்டிவிட்டிக்கு உள்ள பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வைசர், சன்வியூ வைசரில் இதில் வந்து மிரர் கிடையாது, இதில் மிரர் இருக்குது. ஓகே, இதில் மிரர் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்ஸ் வந்தது. இங்கே சன்ரூஃப் திறக்கிறதுக்குள்ள பட்டன். இங்கே வந்து சின்ன
சன்ரூஃப் தான். ஸோ நமக்கு சன்ரூஃப் வந்து இது வந்து சின்ன சன்ரூஃப் தான், நமக்கு பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது. ஸோ நம்ம சன்ரூஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நமக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பட்டனுங்கிறது இந்த இடத்துல இருக்குது, பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி டிஸ்பிளே மீட்டர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டன் இங்கே கீழே இருக்குது. அந்த லைட் சுவிட்ச் உள்ள பட்டனும் இங்கே கீழே இருக்குது. நம்ம இந்த பட்டன் நம்ம இப்போது ப்ரெஸ் பண்ணால் நமக்கு மேலே உள்ள சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே பார்த்துக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே. இது வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த காரில் இந்த மாதிரி கர்வ் டிஸ்பிளே கிடையாது. அண்ட் இதோட கிளியாரிட்டி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ 2 டிஸ்பிளே ஆக்சுவலி இதில். இந்த 2 டிஸ்பிளே சேர்த்து டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 24.6 inches கர்வ்ட் பேனராமிக் டிஸ்பிளே. இதில் வந்து கனெக்டட் கார் நேவிகேஷன் காக்பிட்னு சொல்கிறாங்க. பவர்ட் பை NVIDIA ஃபார் என்ஹான்ஸ் ப்ராசஸிங். ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஃபங்க்ஷன் இது வயர்லெஸ்லேயே வந்துடுது. எல்லா கார்ஸ்லையும் இப்போ அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு இதில் இன்னொரு மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவர் தி ஏர் அப்டேட். இது வந்து நிறைய கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ நமக்கு காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா செட்டிங்ஸ், இந்த லைட் செட்டிங்ஸ், இந்த இன்ஜின் டயக்னோசிஸ், இது நமக்கு அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ லிங்க். இதில் வந்து ஓவர் தி ஏர்லாம் நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணுறோம். ஃபோனை கனெக்ட் பண்ணி ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் என்னென்ன இந்த சாஃப்ட்வேர், இதில் உள்ள சாஃப்ட்வேர், இன்ஜினோட என்ன அப்டேட்ஸ் பண்ணாலும் ஹியூண்டாயில் நமக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நம்ம சர்வீஸ் சென்டர் போய் தான் நமக்கு சிப்பு கனெக்ட் பண்ணி சிஸ்டம் கனெக்ட் பண்ணி நமக்கு பண்ண தேவையில்லை. இது ஓவர் தி ஏரே நமக்கு இன்டர்நெட் மூலமாக இந்த அப்ளிகேஷன் மூலிமா, ப்ளூ லிங்க் அப்ளிகேஷன் மூலிமா நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிரும். அடுத்து நமக்கு இதில் வந்து பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான். வெஹிக்கிள் இன்ஃபோ பார்த்திங்கன்னா உள்ள இந்த மாதிரி கிளைமேட், லைட்ஸ் அண்ட் டோர்ஸ் இந்த மாதிரி செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்டு, ஸ்பீக்கருக்குள்ள டைனமிக் சவுண்டு, கம்ப்ரெஷன், இந்த வால்யூம், இந்த மாதிரி நிறையா கண்ட்ரோல்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி, வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன், இது அப்புறம் நேவிகேஷன் போட்டால் நமக்கு நேவிகேஷன் உள்ள செட்டிங்ஸ், டிராஃபிக் அலர்ட், அந்த மாதிரி அலர்ட்ஸ், மேப்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் டிஸ்பிளேல பிரைட்னஸ், இது கலர், ப்ளூ லைட் ஃபில்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோக நமக்கு வந்து மேப்ஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம மோட்ஸ் பட்டன் இங்கே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மோட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம டர்ன் பண்ணோம்னா நமக்கு இங்கே டிஸ்பிளேல கிளஸ்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு விசிபிள் ஆகும். ஸ்போர்ட்ஸ், ஈகோ அண்ட் நார்மல். ஸோ இது 3மே நமக்கு இங்கே நம்ம இந்த டயலை வச்சு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் ஈக்குவலில் போட்டுருவோம். அதுபோக பார்த்திங்கன்னா இதில் நமக்கு இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ட்ரைவ் மோட்ஸ் மட்டும் இல்லை, ட்ராக்ஷனும் மாறுது. ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இது மோட்ஸு ட்ராக்ஷன், ஸ்னோ, மட் அண்ட் சாண்ட் 3 ட்ராக்ஷன் மோட்ஸும் வந்துடுது இதில். ஸோ ட்ராக்ஷன் மோட்ஸ் அண்ட் ட்ரைவ் மோட்ஸ் பட்டன் இதிலே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த நாப்லே. ஸோ ப்ரெஸ் பண்ணால் மாறும், ட்ரைவ் அண்ட் ட்ராக்ஷனுக்கும் மாறும். நமக்கு இண்டிகேட்டர் ரைட் சைடு நம்ம திரும்புறதுக்கு லேனை மாற்றுறதுக்கு இண்டிகேட்டர் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வியூ வந்துடுது நமக்கு டிஸ்பிளேலே. நமக்கு இங்கே கேமரா இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு அந்த ORVMல கேமரா இருக்குது பார்த்தீங்களா, 360 டிகிரி வியூ காட்டுறதுக்கு, அதுலேயே நமக்கு இங்கே நமக்கு காட்டிடுது, அலர்ட் பண்ணிடுது. நமக்கு அதே மாதிரி லெஃப்ட் சைடு போட்டோம்னா லெஃப்ட் சைடு அந்த இது காட்டிடுது அலர்ட். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் 360 டிகிரி கேமரா. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு 360 டிகிரி கேமரா வியூ ஓப்பன் ஆகும். நமக்கு இந்த மாதிரி வியூ கிடைக்கும். ஸோ டாப் வியூ இங்கே கிடைக்கும் நமக்கு. அண்டு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் சுற்றி 360 டிகிரி வியூ. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பேக்கில் நமக்கு இந்த லைன் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் வியூ கேமரா, அண்ட் இது பேக் வியூ கேமரா. அண்ட் இதை போட்டோம்னா நமக்கு ஃபுல் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வண்டி ஆஃப் பண்ணும்போது ஒரு மியூசிக் தீம் வரும், அதை பாருங்கள். ஓகே நமக்கு ஒரு வெல்கம் ஃபங்க்ஷன்ங்கிற மாதிரி நைட் டைம்ஸில் நமக்கு டோரை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு லைட்டிங் இங்கே கிடைக்கிது. நமக்கு கீழே ஸ்டெப்ஸு என்ன மாதிரி கீழே
ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு லைட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹியூண்டாய் வென்யூவில் உள்ள ஃபியூச்சர்ஸை கவர் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு. ஓகே, நீங்கள் வாங்க. சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பேன். ஆமாங்க, கிஃப்ட்டு அது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கூடுனா நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாய் ஃப்ரம் மோட்டார் டைட்டன்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.